பரிசுத்தனா என்னங்க? ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டா போதுமா? கிளிப்பு ஒயிட்டு, போடுற பெல்ட் ஒயிட்டு, ஷூ ஒயிட்டு, ஷாக்ஸ் ஒயிட்டு, உட்கார சோஃபா ஒயிட்டு, எல்லாம் ஒயிட்டா இருந்தாக்கா பரிசுத்தமா? அன்னைக்கு உங்க பாஸ்டர் வந்து என்ன செய்வாரு? தெருவா நடந்து பிள்ளைங்களை கூட்டின்னு என்ன செய்வாரு? கூட்டங்களை வச்சு பண்ணுவார். இன்னைக்கு அந்த நிலைமைலாம் எங்க இருக்குது? அவர் ஊழியத்தை அவர் செய்யறார். உங்க ஊழியத்தை நீங்க செய்றீங்களா? இவ்வளோ சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன். இப்போ அடுத்த ட்ரெண்டிங் வந்துடுச்சு. உன் மொபைல் ஹிஸ்ட்ரியை காட்டு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய ஜனமே நம்ம யோசிக்கிறோம், இதில் போகிறோம் அதில் போகிறோம் வச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டோம்? கிளியர் ரீசன் கொடுத்துட்டு வந்துடுறோம் வெளியில். நம்மளாம் நினைக்கிறோம் புத்திசாலியா. ஆனால் ஒவ்வொன்றுமே பதிவு இருக்குது. ஒரு கூகுள் நிறுவனம், ஒரு யூடியூப்காரன் அப்படி ஒன்று செய்வான்னு சொன்னால், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு நல்ல வாக்கு தத்தம். ஆமென். ஆண்டவர் பாருங்க அருமையா சொல்றாரு, நீங்கள் என்னிலும். பாருங்க, ஒரு குடும்பமானது கணவன் மனைவி என்ற அந்த பந்தம் அற்று போகுமானால் அந்த குடும்பம் எப்படி இருக்காது? நல்லாவே இருக்காது. சொல்லுவாங்க, முன்னேறு நல்லா இருந்தா பின்னேறு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவன் அந்த ஆளே சரி கிடையாது, இவன் எங்க ஒழுங்கா இருக்க போறான். அவன் அம்மா சரி கிடையாது, அது போல இவ்வளோ என்ன இருக்கிறா. நிறைய நேரத்தில் தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கூட, ஒரு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி சீரழிந்து போகிறதோ அதே போலதான் ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு இராமல் இருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்ற நீ எது கேட்டாலும் தருவேன்ற. ஆமென். யோவான் 14:14 சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். இதே ஆண்டவர் தான் அடுத்து சொல்றாரு, நீங்க 15ஆம் அதிகாரத்தில் 14:14 சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். ஆனா அதே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அவருக்குள்ள எப்படி இருக்க முடியும்? அவருக்குள்ள எப்படி இருக்க முடியும்? உபதேசத்தை கேட்கறது மட்டும் இல்ல, என்னிலும். இன்னைக்கு சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே வருகிற ஒரு சில ஜனங்க இருக்கிறாங்க. டைம் கிடைக்காது. ஒரு சிலர்ல நேரம் கிடைச்சாலுமே கர்த்தருக்குள்ள இருக்க முடியாது. அப்ப நீங்கள் என்னிலும் என்ற வார்த்தை என்ன அப்படின்னா, சபை தேவனுடைய வீடா இருக்கிறது. அப்ப நம்ம சபைக்குள்ள இருக்கிறது, சபையோடு இருக்கிறது, வேத வசனத்தோடு இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஃபங்க்ஷன்னா, ஐயோ என் கல்யாணத்துக்கு வந்தாங்க, ஐயோ என் குழந்தைக்கு வந்து மொய் வச்சுட்டு போனாங்க, இதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்து என்ன செய்வோம்? நல்லா ஓடுவோம். ஆனால் என்ன நடக்காது? சபையில் ஆண்டவர் கோச்சிக்குவாரா? இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்னத்தை கொடுக்குறேன்? அப்போ நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இன்னைக்கு சபை வரணும், அவருக்குள்ளே வரணும். தேவனுடைய பிள்ளைகளை கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சபையில் அநேக ஜெபங்களை வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 7 நாள் ப்ரேயர், நைட் ப்ரேயர். 7 நாள் வெள்ளிக்கிழமை முடியுது, அன்னைக்கு நைட்டு ப்ரேயர். பாருங்க தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு காலையில் ஒரு ப்ரேயர். அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு 4 மணிக்கு சுவிசேஷ ஊழியம். போறீங்களா? சபை போதா? சுவிசேஷ ஊழியம் போதா? என்ன பண்றீங்க? 5 சிஸ்டர் போறீங்களா இல்லையா? ஆமா, வீடு சந்திப்பு இல்லை, சுவிசேஷ ஊழியம் செய்யணும். அன்னைக்கு உங்க பாஸ்டர் வந்து என்ன செய்வாரு? தெருவா நடந்து பிள்ளைங்களை கூட்டின்னு என்ன செய்வாரு? கூட்டங்களை வச்சு பண்ணுவார். இன்னைக்கு அந்த நிலைமைலாம் எங்க இருக்குது? அவர் ஊழியத்தை அவர் செய்யறார். உங்க ஊழியத்தை நீங்க செய்றீங்களா? தேவ ஜனமே, சபை என்பது யூனிட்டி, ஒரு மனம், ஒன்று சேர்ந்தாதான். நான் மட்டும் இருந்தாங்க சபையா? பாஸ்டர் மட்டும் இருந்தா சபையா? நம்ம எல்லாம் சேர்ந்தாதான். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீங்கள் என்னிலும் அவருக்காக
ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஜெபத்துல ஒரு அருமையான வரி, பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்போ பரமண்டலத்துல கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கேருபீன் சேராபீன்கள் ஆராதிக்கிறார்கள். 19ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு ஆரவார சத்தம் கேட்கிறது. அப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிற அனுபவம் இங்கே இல்லையானா நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறம் எப்படி நம்ம தேவனோடு இருக்க முடியும்? இது கடமையா? கட்டளை. தேவ சமூகத்துக்கு வர்றது கட்டளை. இன்னைக்கு எத்தனை பேர் அவரோடு கூட இருக்கிறோம்? இன்னைக்கு முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸோட இருக்க விரும்புறாங்க, நீ முடிஞ்சதும் சேட்டிங்ல இருக்க விரும்புவாங்க. நீ எத்தனை பேர் திருட்டுத்தனமா உள்ள உக்காந்தேன்னு என்ன செய்யறாங்க? சேட் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு 14:14 சொல்ற, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னாரு. இங்க ஒரு காரியத்தை வைக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தருவேன். ஏன் நீங்க கேட்டும் கிடைக்க மாட்டேங்குது? நீங்க ஏன் கேட்டு கிடைக்க மாட்டேங்குது? ஒரு வருஷத்துல 52 வாரம், 52 வாரத்துல எத்தனை வாரம் நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஞாயிறோடு ஞாயிறு வந்து போற சபையா நம்ம சபை? அப்படி ஊழியக்காரா? அப்படி ஒரு ஊழியக்காரா? நம்முடைய வேலை என்ன? கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அது என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் அவரோடு கூட இருக்கணும். நீங்கள் அவரோடு கூட இருக்கணும். வசனம் சொல்லுது, நீங்கள் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வீங்க. இன்னைக்கு நான் வருவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், காலையில ஜெபம் பண்ணுவேன், சாயங்காலம் நடக்கணும். இன்னைக்கு நான் வருவேன், காலையில வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவேன், மதியானம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவேன், நடக்கணும். அப்படி இல்லைன்னா நான் வரல. அப்படி இல்லைங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. யோபு பாருங்க, அவ்வளவு பாடுகள் மத்தியில யோபு சொன்னாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு எது நடக்குது? நடக்கலங்க. அனனி, அசரியா, மிஷாவேல் 3 பேருமே சொல்றாங்க, அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின அந்த பொருசிலையை வணங்க மாட்டேன். இன்னைக்கு பொருசிலையை வணங்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம். அவரோடு கூட எப்போல்லாம் இல்லாம போகிறோமோ அப்போதெல்லாம் பொற்சிலைக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? ஆதியில இருந்த அன்பு முதல்ல எனக்குள்ள இல்லையே, எனக்குள்ள இல்லையே, எனக்குள்ள இல்லையே. அப்போ சபைக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, அவரோடு கூட நீங்க இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்போ தேவனுக்குள்ள ஆண்டவருக்குள்ள அந்த வார்த்தை இருக்கும் என்றால் நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை கர்த்தர் பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எதுவுமே நடக்கல. 10 வருஷம் வர, 5 வருஷம் வர ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, இன்னும் லைஃப் சேஞ்ச் ஆகல. ஏன்? இன்னும் நான் ஆண்டவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணல. இன்னைக்கு ஏதோ சேஞ்ச் பண்றோம், ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்றோம், ட்ரெஸ் கோடு சேஞ்ச் பண்றோம், பணம் சம்பாதிக்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க என்னமோ பண்றாங்க, அதே மாதிரி நான் பண்ணுவேன். ஆனா என் சபையில ஒரு மாற்றம். ஆனா என் சபை இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிறது? இன்னைக்கு என் சபைக்குரிய காரியம் என்ன? அப்ப நான் என்ன செய்யணும்? என் பங்கு என்ன? நெகேமியா அன்னைக்கு அலங்கத்தை கட்ட போகும் பொழுது நெகேமியாவோடு கூட என்ன செஞ்சாங்களாம்? அந்த நலமான வேலைக்கு என் கைகள் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். நாங்க ஒரு கையில வேலை செஞ்சாங்க, ஒரு கையில பாத்தீங்களா வேல் பிடிச்சு அவங்க கையில பாருங்க ஆயுதங்களை தரித்து அவங்களை அப்படி ஒரு பெரிய அலங்கத்தை கட்ட அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு யாரு கேட்டாலும் என்ன சொல்றோம்? எனக்கு வேலை இருக்குதுயா, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஆசை தான், ஆனா வேலை இருக்குது இல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக தரம் நம்ம சாக்கு போக்கு சொல்ல துணிச்சல் கொள்றோங்க. அநேக நேரத்துல நமக்குள்ள வருகிற ஒரு பெரிய துணிகரம் என்ன தெரியுமா? சாக்கு போக்கு. கொஞ்சம் கூட தயங்காம பொய் பேசுகிறோம். கர்த்தர் சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப நிலைத்திருக்கிறோமா? 52 வாரம் இன்னும் பாருங்க, இந்த மாசத்துல 2வது வாரம் வந்துடுச்சு. இன்னும் ஒரு அந்த மாசத்துல ஒரு 4 வாரம், இந்த மாசத்துல ஒரு 2 வாரம், 6 வாரம் தான் இருக்குது. 52 வாரத்துல நான் என்ன சாதிச்சேன்? அவ்வளவு காரியங்களை வைக்கிறோம். அப்போ ஜனங்கள் என்ன செஞ்சுன்னு இருக்கிறாங்க? ஓடி வர்றாங்க. ஏன்? ஆண்டவரோடு இருக்கிற கஷ்டமா தாங்க இருக்கும். யாருக்கு வேலை இல்லாம இருக்குது? யாருக்கு போராட்டம் இல்லாம இருக்குது? யாருக்கு பாடுகள் இல்லாம இருக்குது? யாருமே இல்லாம ஒருத்தர் யாருன்னா இருக்கிறீங்களா அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் கை தூக்க முடியும்? கடன் இல்லாம இருக்கிறன்னா கை தூக்கலாங்க.
பிரச்சனை இல்லாம இருக்குதானே யார் கை தூக்க முடியும்? எல்லாருக்கும் பிரச்சனை. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையிலே விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நீ சொன்னாக்கா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நீங்களே ஜெபம் பண்றீங்க, நீங்களே நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படியே எப்படியா நாம சொல்லுவோம்? ஆமா, நம்முடைய ஜெபம் அவிசுவாசமா போகுது. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிடுவேன், ஆனா ஜெபம் பண்ணிட்டு சொல்லி என் புள்ள திருந்த மாட்டேன்றான். என்னைக்கு நம்ம வாயில தவறான ஒரு அறிவு அந்த அறிக்கைகளை நிறுத்துறோமோ நிச்சயமா நடக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா கடைசி வரை இப்படியே தான் சாவணுமான்னு கேட்காதீங்க. என் ஆண்டவர் நல்லா வைப்பாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல, 3ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகத்துல நம்ம எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரத்துல எடுத்துட்டீங்களா? சரி, பைபிள் எத்தனை பேர் எடுத்துன்னு வந்தீங்க? நீங்க பைபிள் எடுத்துன்னு வந்தீங்களா? பைபிள் எடுத்துன்னு வந்திருக்கிறீங்களா? சரி, எல்லாருமே பைபிள் வச்சுக்கணும். பைபிள் இல்லாம என்ன செய்யக்கூடாது? சபைக்குள்ள வரக்கூடாது. வாசிக்கலாம். 3:5 வாசிங்க. இப்ப முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், எனக்குள்ள நிலைச்சிருங்க, நீங்க கேட்டுக்கொள்றத நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப இங்க யோசுவாவை கொண்டு கர்த்தர் பேசுறாரு, ஜனங்களை நோக்கி உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்னங்க? ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டா போதுமா? கிளிப்பு ஒயிட்டு, போடுற பெல்ட் ஒயிட்டு, ஷூ ஒயிட்டு, ஷாக்ஸ் ஒயிட்டு, உட்கார சோஃபா ஒயிட்டு, எல்லாம் ஒயிட்டா இருந்தாக்கா பரிசுத்தமா? தேவ ஜனமே அருமையா சொன்ன இருதயம். இன்னைக்கு நம்ம பரிசுத்தன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பூசு வேலை பண்ணிடுறாங்க. நல்ல அழகா நல்ல டீக்கா ஒரு ட்ரெஸ் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டு அப்படி வந்தாப்பா பரிசுத்தமா இருக்கிறாங்க. பரிசுத்தம் என்பது அதுக்கு ஒரு முழு அர்த்தம் என்னன்னா பிரித்தெடுக்கப்பட்டவன். பரிசுத்தம் என்ன அர்த்தமே என்னன்னாக்கா பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோமா? இன்னைக்கும் மறைமுக பாவத்துல இருக்கிறோமா? இன்னைக்கும் மறைமுகமான சிநேகத்துல இருக்கிறோமா? இன்னைக்கும் இன்ஸ்டாவில், எக்ஸ்ல, இன்னைக்கும் ஃபேஸ்புக்ல எத்தனையோ தவறான காரியங்கள். பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சகோதரர் திருமணமாகி அவருடைய அம்மா ஒரு ரொம்ப எளிமையான ஒரு தாய், பக்தியான தாய் வந்து என்கிட்ட பேசுனாங்க. நானும் என் மனைவி இருக்கிறோம். சொன்னாங்க, ஐயா தம்பிக்கு ஒரு வீடு பார்த்து வைங்க ஐயா, தம்பி திருமணம் முடிச்சு வந்திருக்கிறான், அவனே முடிச்சுட்டான், அவனே எல்லாத்தையும் பண்ணிட்டான், நீங்க வந்து என்ன செய்யுங்க ஒரு வீடு. சரிம்மா, வீடு உடனே கிடைக்காது, வீடு என்ன செய்யாது, நான் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன், யாருக்குன்னா சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 10 நாளாக வந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு கிடைக்கல. அந்த தம்பி சொல்கிறான், நான் ஊருக்கு போகிறேன், இப்போதைக்கு வேணாம் ஐயா, நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு இந்த அம்மாவும் போயிட்டாங்க. போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது, ஐயா நான் மோசம் போயிட்டேன் ஐயா அப்படின்னு அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயா அவன் கட்டிட்டு வந்தானே ஒருத்தி, அவன் கல்யாணம் ஆகி 2 புள்ள பெற்றிருக்காள் ஐயா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போதான் ஐயா, ஐயா இவனுக்கு 28 வயசு தான் ஐயா, இவன் ஃபேஸ்புக்கில் பார்த்து அதில் பார்த்து அவன் ஃபோட்டோவை, பழைய ஃபோட்டோவை பார்த்து பழகி பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சு என்ன செய்கிறாங்க, அந்த பையனோட அந்த பொண்ணோட குழந்தைங்களை கூட்டின்னு வந்து விடுறாங்க. யார் இது? அக்கா பசங்களா, தங்கச்சி பசங்களா? என் பசங்க. உன் பசங்களா? ஆமா என் பசங்க. பாருங்க, இன்னைக்கு தகாத உறவுகள், தகாத சிநேகம், வசனம் சொல்லுகிறது ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். இன்னைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகுதுன்னா, இன்னைக்கு தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டிய நாம, இயேசு சொல்லுவார், யோவான்ல நீங்க வாசிக்கலாம் 16-17 வாசிக்கலாம், சொல்லுவாரு, என்னுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது, என்னுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரு கூட இருக்குதுங்க? இவ்வளோ சொல்றேன், உன் ஃப்ரெண்டு சொல்லி நீ யாருன்னு சொல்றேன். இப்போ அடுத்த ட்ரெண்டிங் வந்துச்சு, உன் மொபைல் ஹிஸ்டரியை காட்டு, நீ யாருன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு தேவனுடைய ஜனமே நம்ம யோசிக்கிறோம், இதுல போறோம் அதுல போறோம் வச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டோம்,
கிளியர் ரீசன் கொடுத்துட்டு வந்துடுறோம் வெளியில. நம்மளாம் நினைக்கிறோம் புத்திசாலியா, ஆனா ஒவ்வொன்றுமே பதிவு இருக்குது. ஒரு கூகுள் நிறுவனம், ஒரு யூடியூப்காரன் அப்படி ஒன்று செய்வான்னு சொன்னா, அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு 1500 கொடுத்து வாங்குற சிசி கேமரா ஒரு மனுஷனை படம் பிடிச்சு அவனுடைய அசைவுகளை நகர்வுகளை பிடிக்கும் என்று சொன்னால், பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தரேன், ஆனா எனக்குள்ள நிலைச்சிரு, எனக்குள்ள நிலைச்சிரு. நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும், எனக்குள்ள வந்தா என் வார்த்தையை உனக்குள்ள கொடுக்கிறேன். என் வார்த்தை உன்னை என்ன செய்யும்? வழி நடத்தும். நீங்க கடைசி காலம் இல்லை, கடைசி நேரம் இல்லை, கடைசி நிமிஷத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போலாம், இன்னும் கொஞ்ச நாள் போலான்னு நீங்க ஓடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும். கை முடக்கி தூங்குகிறவனுக்கு சொல்லுது, அவனுக்கு தரித்திரம் எப்படி இருக்குமா? ஆயுதம் அணிந்து வந்தவனை போல. அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த தரித்திரத்தை. எப்பேற்பட்ட ஊழியக்காரன் வந்தாலும் அந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. ஏன்? அவன் தூக்கத்தை விரும்பினான், அது அவனுக்கு கந்தையை உடுவித்து வைக்கிறது. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கை சேஞ்சஸ் ஆகல? நீ எத்தனை மணி நேரங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் தேவ பிள்ளைகளை ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு அதிகபட்சமா 7 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்க. மெதுவாக வாசிக்கிறோன்னா அப்போ பாருங்க, 24 மணி நேரம். எத்தனை நாள் வேலை இல்லைன்னு வீட்டில் சும்மா இருக்கிறோம், எத்தனை நாள் போர் அடிக்குதுன்னு டிவியை பார்க்குறோம். ஒரு கிறிஸ்தவ வாயில போர் அடிக்குதுன்னு வார்த்தை வரவே கூடாதுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வேதத்தை எடுத்து வாசிக்கணும். சும்மா இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இது எல்லா சாக்கு போக்கு எடுத்துட்டு வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும் என்றால் நீங்க கேட்டுக்கொள்ளும். ஏன் இன்னைக்கு இன்னும் தாமதம்? பல வார்த்தையை சொல்ல அடிச்சு விட்டு போலாம், ஆனா நீ சரியில்லாம எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தாலும் சரியாகாது. நீ சரியாகாத, உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்காம இன்னும் அப்படியே தான் இருப்பேன். மனைவியை ஏமாத்தி, புருஷனை ஏமாத்தி, சபையை ஏமாத்தி, ஊழியக்காரனை ஏமாத்தி இன்னும் இப்படி வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், தேவ ஜனமே, அடிக்கடி சொல்வேன். எங்க சபையில ஒரு தம்பி, அடிக்கடி சொல்வேன், தம்பி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யல, ஆண்டவருக்காக ஊழியம் செய். எனக்கு பல இடத்துல பல பலிபீடங்கள் எனக்காக காத்திருக்குது, நான் போறேன், நீ நம்ம சபையில ஊழியம் செய்ய. மறைமுகமான பாவம், குடி, பெண்ணு, சிகரெட்டு, ஆன்ஸு எல்லாமே போயிடுச்சு. ஒரு நாள் இறங்கி, எப்பவுமே உள்ள இறங்கி நான் உள்ள போய் ஜெபம் பண்ணுவேன், எல்லார் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அனைட்டட்ல விழுவாங்க. இப்போ கூட 7 நாள் ஜெபம் நடத்தினேன், உபவாச ஜெபம். 7வது நாள் எல்லாருக்கும் தலையில எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணேன். புழு துடிக்கிற மாதிரி துடிச்சாங்க ஜனங்க. தாங்க முடியல. கை வைக்காதீங்க, எனக்கு மேல கை அவ்வளவு பயங்கரம். இந்த மாதிரி சேர்லாம் பிச்சு தூக்கின்னு போய் விழுது. இதே கலர் இதே போலதான் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளை இவ்வளவு காரியங்களை அப்படி கைகளை வைத்து வெளியே ஜெபம் பண்ணிட்டு உள்ள ஏறேன். தேவன் சொல்றாரு, அவங்ககிட்ட சொல்லு, விட வேண்டியதை விட சொல். நான் பார்க்குறேன், அவன் பார்த்தாக்க நம்ம ஜோசப் கூட எப்படி இருப்பான், ஆள் பல்காக இருப்பான். இந்த மேலே காலர் சட்டை இந்த இது கூட போடவே முடியாது, பட்டன் போட முடியாது, இது போடவே முடியாது. நான் சொல்லுவேன், பட்டன் போட்டு உட்காருப்பா அப்படின்னு. பட்டன் கழட்டி விடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, பட்டன் போட்டு உட்காரணும். இழுத்து பிடிப்பான், பட்டன் போட முடியாது. அப்படி இருந்தவனே. அப்போ நான் சொல்கிறேன், மேலே அவங்ககிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், அவனை டச் பண்ணுறது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்ககிட்ட சொல்லு, அவனை விட வேண்டியதை விட சொல்லு, வியாதியில் விழ போகிறான். சொல்ல பாருங்க, நம்ம ஜோசப்போட நல்ல பல்காக இருக்கிறவன். நான் பலிபீடத்தில் வந்து சொல்கிறேன், ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, அவன் 4 பேரை ஒரே நேரத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கிறான். அவனை போய் வியாதி நான் எதனா தப்பாக சொல்லிடுறேன், என் மனசில் வந்தது எதனா சொன்னா, அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை, ஜனவரி மாதம் 3வது வாரத்தில் சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் 4வது வாரத்தில் அவனுக்கு எந்த வாயில் பந்தி எடுக்கும்போது நீங்கள்லாம் எப்படி பாஸ்டர் பண்ணுறாரு தெரியல, மைக்கை கொடுத்து ஒருத்தரையும் அறிக்கை செய்ய சொல்லுவேன்.
நான் பரலோகத்துக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதுன்னு நீங்க சொல்லணும். உங்க வாயால சொல்ல வச்சுதான் பந்தியே கொடுப்பேன். நான் சொல்றது தப்பா சொன்னாலும் ரைட்டா சொல்லி எப்படி சொன்னீங்களே பரலோகம் பார்க்குது. சும்மா எது கிடையாதுங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் போனாலுமே அந்த ஹோட்டலுக்காக கையே கழுவி சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஹோட்டலுக்காக போய் கையை கழுவிட்டு வருவோம். அங்கே ஒரு ஹாட் ப்ளோயர் இருக்கும், அதில் கையை காட்டிட்டு வருவோம். அப்போ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த பந்தி மட்டும் ஏதோ ஒரு ரொட்டி துண்டு கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டு போகிறதா? ஒவ்வொரு முறையும் பந்தி ஆயத்தப்படுத்தும்போதெல்லாம் பயபக்தியோடு பந்தி ஆயத்தப்படுத்துவோம். அந்த வாரத்தில் கொடுக்குற ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் இந்த வருஷத்தில் எல்லாரும் மைக்கு நீட்டாக நிற்க வைப்பேன். எல்லாருக்கிட்டையும் மைக்கை கொடுத்து ஆவியானவர் சொல்வார் கேள். எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த தம்பி மட்டும் மைக்கை இப்படி பிடிச்சின்னு சுற்றின்னு இருந்தான். டக்குன்னு நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், மைக்கை பிடிச்சி சுற்றின்னுக்கிறான். சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லணும், பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். ஆனால் அவன் சொல்லிட்டான் நான் சரியா இருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் முன்னாடி அசிங்கமாயிடக்கூடாதுல்ல. அந்த அந்த வார்த்தை அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது. தேவ பிள்ளைகளை எந்த வாயில பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் பந்தி எடுத்து போனானோ அதே வாயில அதே நாளில் சிகரெட்டு, ஆன்ஸு, குடிச்சிட்டு ரோட்டில் வரும்போது என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு அண்ணன் குடிச்சிட்டு போனார்னா. யார் அது? அவன் பேரை சொல்கிறாங்க. ஆச்சரியமா, அது என்னடா சொல்கிறேன்? ஆமாண்ணா, அது மட்டும் இல்லைண்ணா, முதல்ல சிகரெட்டை வச்சுன்னு கையே பிடிக்காம புகை விட்டுன்னு போனார். அப்படியா? ஆமாம். அதே பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நடந்தது. இது 4வது வாரத்தில் வந்து நிற்கிறாங்க. வாயில் பெரிய கட்டி, வாய் லாக் ஆயிடுச்சு, வாய் திறக்க முடியல. கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த இடத்துல சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல இந்த எலும்பு உடைக்கணும், உடைச்சி விட்டுரும், வாய் சைடாக போயிடும். அது ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டாப்லர் அடிப்போம். அந்த ஸ்டாப்லர் பின்னு ஒரு 28 பின்னு அடிப்போம். அது பின்னுங்க அதுக்கு அது ஆறுற வரைக்கும் அந்த பின்னு முகத்தில் இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய தழும்பு இருக்கும். இவன் பார்த்தான், ஐயோ என் முகம் சிதைஞ்சு போயிடும், என் முகம் வீணாயிடும், நான் அப்படி செய்ய மாட்டேன், ஆப்ரேஷன் வேணாம். இப்போ சொல்கிறான், நான் விசுவாசமாக இருக்கிறேன். வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள். உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சரி சபையில் சொல்லி ஜெபிக்கலாம். இல்லை கூச்சப்பட்டாங்க, வேணாம் இப்போதைக்கு வேணாம். மறுபடியும் என்கிட்ட வந்து சோமனை சொன்னாங்க, ஆவியில் நிரம்பி சோமனை. ஆண்டவர் சொன்னார், நான் அவனை சிட்சிப்பேன், அவனை சிட்சிப்பேன். ஒரே வார்த்தை ஆண்டவர், ஒரே வார்த்தை சொன்னார். அந்த பிள்ளைங்க 2 பேர் நிற்கிறாங்க. இறங்கி நான் நீட்டாக வெளியில் போயிட்டேன். வெளியே நம்ம சபையில் பின்னாடி டோர் இருக்கும், வெளியே பால்கனி போய் நிற்கிறேன். ஐயோ இவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல, என்ன செய்ய போறான்னு தெரியல, கஷ்டம். நான் முடிஞ்சதும் அவருடைய ஃபோட்டோ என் மொபைலில் இருக்குது, காட்டுறேன். என் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், பாவம் செய்யணுன்ற எண்ணமே வராது. 6 மாதம் கழிச்சு உள்ள வரான். சரீரம் மெலிஞ்சு போச்சு, சரீரம் நொறுங்கி போய் நிற்குது. எல்லாருக்கும் கண்ணு முடிச்சோம் பண்ணிட்டு வரேன். அப்படியே தாங்கி தாங்கி வராங்க. ஒத்து பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த ஹீமோ கொடுத்து 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 தலையில இருந்த எல்லாம் முடியும் விழுந்து வழுக்கி ஆயிடுச்சு. தலையெல்லாம் சுருங்கி போச்சு. முகத்துல எந்த முகத்தை ஆப்ரேஷன் பண்ணா கெட்டு போவோம், அசிங்கமா இருக்கும், உள்ள இருந்த கட்டிங்க எல்லாம் வெளியில வெடிச்சு 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 கட்டி கட்டி உடைஞ்சி கட்டி உடைச்சி வாயில மூக்குல கட்டி உடைச்சி நாற்றம், துர்நாற்றம். ஐயோ வேதனை வேதனை.
வசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் புஸ்தகம், அமைதியா இருக்கணும். எட்டுல இருந்து வாசிங்க. 5:8 வாசிங்க. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும். டாக்டர் செக் பண்ணி சொல்லிட்டாங்க, ஃபுல்லா பரவி போச்சு. 3 மாசம் இல்லை 5 மாசம். வசனம் தான் சொல்லுது, உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கு கொடுத்து விடுவாய். வாசிங்க. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவடியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். சொன்ன பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் ஒரு நாள் அவன் வந்து நிற்கிறான், நிற்க முடியல, பக்கத்துல பிடிக்கிறான், அப்படியே தடுமாறான், அப்படியே நிற்கிறான். ஏன் இது ஒரு சாட்சியா சொல்றேன் தேவ பிள்ளைகளை. இந்த கண்ணு இங்க வளர்ந்த கட்டி வளர்ந்து இந்த கண்ணு ஃபுல்லா மூடிச்சு. இந்த பக்கம் ஆள் நிக்கிறாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி அவன் தன்னுடைய மகிமையை கொண்டு போய் விட்டானோ அதே போல சகோதரன் சபையில நல்ல ஊழியம் செய்தவன், சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வந்தவன், எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஓடி வந்து செய்தவன் திடீர்னு சபை ஊழியங்களை விட்டான், சபையில வேலை செய்யறதை நிறுத்தினான், ஊழியக்காருடைய ஐக்கியம் குறைஞ்சது, சபைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வர ஆரம்பிச்சான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல, அந்நிய பாஷை அடையாளத்தை பெறல, எத்தனை தடவை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது விட்டு கொடுக்கல, கடைசியில செத்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட சாவு என்ன செய்யல. ஏன் இது சொல்றேன்னா தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. நம்ம ஒருத்தரை பார்க்கணும். சோதம் குமாரா பட்டணத்தை எதுக்கு தெரியுமா ஆண்டவர் திருஷ்டாந்தமா வச்சிருக்கிறாரு? அதை பார்க்கும்போது மற்ற பட்டணங்களுக்கு பயம் வரணும். ஏன் தெரியுமா அழிச்சார் சோதம் குமாரா பட்டணத்தை? ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், அவலட்சமான உறவு அங்க இருந்தது. அதனாலதான் ஆபிரகாம் கிட்ட இருந்து போன தூதர்கள் லோத்து வீட்டுக்கு போகும்பொழுது அந்த தூதர்கள் இழுத்தார்கள். அநேகர் அவங்க கிட்ட வம்பு பண்றாங்கன்னு நினைச்சாங்க. இல்ல, அந்த தூதர்கள் அந்த தூதர் அந்த மகிமையோடு இருந்ததுனால அவர்களையும் விட்டு வைக்கல, இழுத்தாங்க. அவங்களோடு சல்லாபமா இருக்கலாம், அவங்களோடு உல்லாசமா இருக்கலாம், இழுத்தாங்க. அப்போதான் லோத்து சொல்றார், அவங்கள விட்டு என் பிள்ளைங்க இருக்கிறாங்க திருமணம் ஆகாம, அந்த பிள்ளைங்களும் என்ன செய்யுங்க, உங்க இஷ்டத்துக்கு செய்து கொள்ளுங்கள்.